தமிழும் இசையும் தழைத்தோங்கிய பகுதிகளில் தஞ்சை மாவட்டம் முக்கியமானதாகும். காவிரி பாய்வதால் தமிழகத்தின் வளமுடைய மாவட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது. (3396 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி நகராட்சிகள் மற்றும் 21 பேரூராட்சிகளை உள்ளடக்கியது. சர்வதேச புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில், சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சை அரண்மனை, தமிழ் பல்கலைக்கழகம், திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் கோவில் போன்றவை இம்மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாக இருக்கின்றன. இம்மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம். நெல், கரும்பு, வாழை போன்றவை அதிகளவில் விளைவிக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி அதிகளவில் தென்னை விவசாயமும் இங்கு நடைபெற்று வருகிறது. கும்பகோணம் பகுதியில் வெற்றிலை விளைச்சல் பெருமளவில் நடைபெற்று வருகிறது. நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் போன்றவையும் சர்வதேச அளவில் புகழ்பெற்றவையாகும். தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 8 தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,89,169. இதில் ஆண்கள் 9,30,791 பேர், பெண்கள் 9,56,339 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 19 பேர். அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக தஞ்சையும், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக திருவிடைமருதூரும் உள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 4 தொகுதிகளிலும், திமுக 2 தொகுதிகளிலும், தேமுதிக, காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. ஒரத்தநாடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர். வைத்திலிங்கம் வீட்டு வசதி மற்றும் வேளாண் துறை அமைச்சராக உள்ளார். புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களை உள்ளடக்கிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? எதன் அடிப்படையில் இம்மாவட்ட மக்கள் வாக்களிக்கப் போகின்றனர்? நமது செய்தியாளர்கள் நடத்திய கலாய்வில் கிடைத்த தகவல்களை பார்க்கலாம். விவசாயம் மற்றும் கலைப்பொருட்கள் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ளவர்களைப் போலவே சாலை வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்கின்றனர். தஞ்சை தொகுதியை பொறுத்தவரையில் குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும், வடிகால் வசதிகளை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்கள் முன்வைக்கின்றனர். இந்த தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா உலக சுற்றுலா தலம், ஆன்மீக தலம். ஆனால் இது வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. அந்த சுற்றுலா தலத்தில், ஆன்மீக தலத்தில் ஒரு வரவங்களுக்கு ஒரு வசதியான ஏற்பாடுகளை இன்னும் நிறையா பண்ணணும். பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எழுதுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடையூறாக இருக்குது. இப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில வசதிகள்லாம் செஞ்சு தரணும். அப்புறம் அகலையை சுற்றி தூர்வாரி படகெல்லாம் விட்றேன்னாங்க. அது ஆரம்ப கட்ட நிலையிலே அப்படியே இருக்குது. இன்னும் அந்த பாதி இடம்லாம் ஒன்றுமே செய்யலை, அப்படியே இருக்குது. இப்போ தஞ்சை நகரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரங்கள், குளங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் தூர்வாரில் அப்படியே குப்பைகளும், இடிக்கப்பட்ட குப்பை கட்டட மண்ணுகளும் கொட்டிட்டு அப்படியே இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் சுத்தப்படுத்தலை. இதெல்லாம் செய்யணும். மழை பெஞ்சிச்சுன்னா வடிகால் என்பதே தஞ்சை நகரத்தை பொறுத்தளவு கிடையாது. இருந்துக்கக்கூடிய குளங்கள் பூரா பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியில் இருந்த குளங்கள், தஞ்சை நகரத்தை ஒட்டி உள்ள விஜயா தேட்டருக்கு பகுதியில் உள்ள இருந்த குளம், அங்கே இதுக்கு இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் நமக்கு தொம்மங்குடிசை குளம், இங்கிட்ட எடுத்துக்கிட்டால் அகிலி போன்ற இதுகள்லாம் முழுமையாக ஆக்குபைடு பண்ணி அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. கட்டடங்களாக கட்டப்பட்டு அந்த வடிகால் என்பது இல்லாமலே மழை பெஞ்சா ஒரு திடீர்னு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தஞ்சை நகரம் பொறுத்தளவுக்கு அப்படி இருக்கு. திருப்புவனம் பகுதியில் உள்ள பட்டு உற்பத்தியாளர்களின் நலன் பேணும் வகையில் கும்பகோணத்தில் பட்டு பூங்கா அமைக்கப்பட வேண்டும், போக்குவரத்தை சீர்படுத்த புதிய பாலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் முக்கிய கோரிக்கைகளாக இருக்கின்றன. பட்டு பூங்கா ஒன்று அமைச்சா நல்லா இருக்கும். இப்போ ஈரோட்டில் பட்டு பூங்கா இருக்குது.
ஒரு நல்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று பண்ணி வச்சு அதில் வந்து வெளிநாட்டுக்காரவங்கள்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம இங்கேருந்து கூட ஒரு ஷோரூம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இங்கே வந்தது. அந்த ஷோரூமில் வந்து நம்ம வந்து வாடகை குறைச்சா அதில் வந்து நம்ம இங்கேருந்து சரக்கு கொண்டு வச்சோம்னா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க வந்து அதை பார்த்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஈரோட்டில். ஏன் அது போல் திருவோணத்துலேயும் வந்து ஒரு பட்டு பூங்கா வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த கும்பகோணம் சென்டர் கும்பகோணம் சென்டரில் வந்து ஒரு பட்டு பூங்கா அமைச்சு கொடுத்தா அந்த பட்டு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். மிக முக்கியமாக உள்கட்டமைப்பு பணிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதில் இந்த காவேரியில் ஒரு தலைமை மருத்துவமனைக்கு அருகிலே காவேரியிலே ஒரு பாலம், உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறோம். அடுத்து அதே போன்ற ஒரு மிக முக்கியமான பாலம் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலினுடைய தெற்கே இருக்கின்ற அரசலாற்றிலே ஒரு பாலம், உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். இந்த இரண்டும் மிக முக்கியமாக அடிப்படை தேவையாக இந்த கும்பகோணம் இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருடைமதுர், பாபநாசம் ஆகிய தொகுதிகளில் விவசாயமானது அதிக அளவு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்ததாக நெசவு தொழில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் அதிகமாக வாழும் பகுதிகளில் விவசாய கல்லூரி இல்லை என்பதும், நெசவாளர்களுக்கு தனியாக ஜவுளி பூங்கா இல்லை என்பதும் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கை. அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும். தென்னை விவசாயிகளின் நலன் காக்க மதிப்பு கூட்டுப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே பட்டுக்கோட்டை தொகுதியை சார்ந்தவர்களின் எண்ணமாக இருக்கிறது. வளர்ந்து வரும் நகரத்தில் பட்டுக்கோட்டை ஒன்று. அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இங்கே இருக்கிற பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை தான் ஒரு நோயை தீர்க்கும் மருத்துவமனையாக விளங்குது. ஆனால் பட்டுக்கோட்டையில் உள்ள புற நோயாளிகள் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுற அளவுக்கு எந்த தகுதியும் இந்த பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கிடையாது. கொஞ்சோண்டு ரத்தம் வந்தால் கூட அதை ரெஃபர் டு தஞ்சாவூர் என்ற அடிப்படையில் எல்லா நோயாளிகளையும் தஞ்சாவூருக்கு அனுப்புகிறாங்க. டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் நெல் மட்டுமே சாகுபடி செய்து வந்த விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமாக மாற்றுப் பயிராக தென்னை சாகுபடி செய்ய துவங்கினர். இன்றைக்கு தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 70,000 ஹெக்டேரில் தென்னை பயிரிடப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவாயாறு, ஒரத்தநாடு போன்ற பகுதிகளில் 40,000 ஹெக்டேருக்கு அளவாக தென்னைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட தேங்காய்க்கு போதுமான விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்றால் கிடைக்கல. பேராவூரணியில் பிற ஊர்களைப் போலவே அடிப்படை பிரச்சனைகள் பல தீர்க்கப்பட வேண்டியுள்ளதாகவும் நகர்ப்பகுதியில் நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் கோருகின்றனர். மகளிர் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், இதில் வழக்குகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மகளிர் நீதிமன்றங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயுமே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து சின்ன சின்ன ஊர்லலாம் கூட மகளிர் காவல் நிலையங்கள் வச்சுட்டாங்க. இந்த மகளிர் காவல் நிலையங்கள் அங்கே அமைக்கப்படுகிறது. பேராவூரணி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரில் மகளிர் காவல் நிலையங்கள் இல்லாமல் இருக்கிறனால அந்த பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் பல முறை சொல்லி இதுக்காக குரல் கொடுத்ததே இல்லை. நாங்கள் இப்போ வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை இங்கே பேராவூரணி மக்களுக்கு பேராவூரணிலேயே நீதி கிடைக்கிற அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தையும் அதே மாதிரி மகளிர் காவல் நிலையத்தையும் அமைச்சு கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி பகுதிகளில் விவசாய மக்கள் அதிகம் சார்ந்துள்ள தென்னை விவசாயிகள் அதிகம் உள்ளனர். அவர்களின் நலன் கருதி உருவாக்கப்பட்ட தென்னை வணிக வளாகம் செயல்படாமல் உள்ளது. அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து தேங்காயிலிருந்து பல்பொருள் தயாரிக்கும் வணிக நிறுவனமாக மாற்றிட அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். மல்லிப்பட்டினம் மற்றும் அதிராம்பட்டினம் பகுதிகளில் மீன்பிடி துறைமுகத்தினை அமைத்திட வேண்டும். பேராவூரணி தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கையான மகளிர் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற காரணங்களை முன்வைத்து பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி தொகுதிகளில் இம்முறை பொதுமக்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. திருவையாறு தொகுதியை பொறுத்தவரையில் அரசு மருத்துவமனையில் உரிய பணியாளர்கள் இருக்க வழி செய்ய வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இரவு நேரத்தில் ஏதாவது ஒன்று பாம்பு கடித்தாலோ ஏதோ கடித்தாலோ பூச்சிப்புட்டு கடித்தாலோ ஒன்றும் எங்களால் பண்ண முடியல. வந்தாங்கன்னா நர்ஸு தான் இருக்காங்க, டாக்டர்லாம் யாருமே இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எழுதி மெடிக்கலுக்கு போங்கங்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறது, அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க? மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் இத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் கட்சிகள் அறிவிக்கும் வேட்பாளர்களின் செல்வாக்கு, மாநில அளவிலான பிரச்சனைகள், கட்சிகளின் வாக்குறுதிகள் ஆகியவை தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் குறித்த தஞ்சை மாவட்ட இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என்ன பார்க்கலாம். அரசியல் வருவதற்கு கல்வி தகுதி அப்போ அவசியமா? எதுக்காக? கண்டிப்பாக அவசியம். ஏன்னா படிச்சிருந்தாதான் மாணவர்களிடையே படிச்சிருந்தாதான் அந்த அவங்க கிட்ட வந்து என்ன செய்யலாம், செய்யக்கூடாதது எதுங்கிறத அவங்களுக்கு சொல்ல முடியும்.
அதனால் கண்டிப்பாக அவசியம் படிச்சிருக்கணும். படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? படிச்சிருக்கணும். எதுக்காக? அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்க படித்தவங்களால தான் செய்ய முடியும். அப்போ படித்தவங்க இருந்தால் தான் அவங்க செய்வாங்க. புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? வேலைவாய்ப்புனா இளைஞர் கையில் தான் இருக்குது வேலைவாய்ப்பு எல்லாமே. ஆனால் இளைஞர் சமுதாயம் எப்படி இருக்குங்கிறது தான் என்னோட கேள்விக்குறி. இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு முழுக்க முழுக்க மதுக்கடை டாஸ்மார்க்லேயே அடிக்ட் ஆகிட்டாங்க. அதாவது ஸ்கூல் பையன்லேருந்து கல்லூரி பையன்லேருந்து படித்தவன்லேருந்து எல்லாருமே சரி மதுக்கடை டாஸ்மார்க் தான் இன்னைக்கு ஒரே குறிக்கோளாக இருக்குது. சரி, விவேகானந்தர் சொல்வார், 4 படித்த இளைஞர்களை என் பின்னாடி வர சொல்லுங்க, போதும் இந்த நாட்டையே நான் வளமாக்கி தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு 4 படித்த இளைஞர்கள் இருக்கானோ இல்லையோ அதில் 3 பேர் குடிச்ச இளைஞர் தான் இருக்கிறான் இல்லையா? அதனால பூரண மதுவிலக்கு, அது டாஸ்மார்க் மதுக்கடை இல்லாத ஒரு சமுதாயம் நம்ம நாட்டில் இருந்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும், இளைஞர் சமுதாயம் நல்லா இருக்கும். 50 ஆண்டுகளில் வந்து கல்வி வேலை வாய்ப்பு வந்து எப்படி உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 50 ஆண்டு அரசியல் உயரலை. முன்னாடி எப்படி இருந்தது அதை விட இருக்க குறைஞ்சிட்டு தான் போயிட்டு இருக்க ஒழிய உயரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லா சலுகையும் தர்றேன்னு சொல்லிட்டு எந்த சலுகையுமே தர்றது கிடையாது. அதனால இப்போ இளைஞர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்களோ ஒழிய, எல்லாருமே படிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்காங்களோ ஒழிய யாருமே வேலைக்கு போகிறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் அங்கே எல்லாமே நமக்கு எந்த சலுகையும் தர்றதில்ல, போனாலும் எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அதனால இப்படியே இருக்கக்கூடாது. அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா இருக்கா, சேவை செய்யக்கூடிய இடமா இருக்கா? பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. ஏன்னா கடந்த 50 ஆண்டுகளாக லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. வரக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாதான் என்னென்ன பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் நேரடியாக பேசணும். அப்போ தான் அவங்க குறை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா படிச்சிருக்கணும், நல்லா திறமையாக இருக்கணும். ஆனாலும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அந்த ஆட்சியை கரெக்டாக செஞ்சிடணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் முழுவதும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் காதர் ஹுசேன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொகுதியின் ஒட்டுமொத்த நிலவரம் என்ன காதர் ஹுசேன்? தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் 8 சட்டமன்ற தொகுதியிலும் முக்கிய பிரச்சனை என்பது விவசாய பிரச்சனை. கடந்த 4-5 ஆண்டுகளாக காவிரியில் முறையாக தண்ணீர் வராததால் விவசாயம் என்பது பொய்த்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த ஆண்டு மழை பெய்ததன் காரணமாக விவசாயம் என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கும் விவசாய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதே விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையாக உள்ளது. அது மட்டுமின்றி கோடை காலங்களில் மும்முனை மின்சாரம் என்பது முறையாக வழங்காததால் கோடை விவசாயம் கூட செய்ய முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டுள்ளது. வடிகால்களும் வாய்க்கால்களும் முறையாக 8 சட்டமன்ற தொகுதியிலும் முறையாக தூர்வாரப்படவில்லை. ஏரி குளங்கள் தூர்ந்து போயுள்ளன. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதியில் ஏரி பாசனத்தை உரிய பகுதிகள், இந்த பகுதியில் உள்ள ஏரிகள் முறையாக தூர்வாராதன் காரணமாக விவசாயம் என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள். அது மட்டுமின்றி பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, திருவையாறு, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் புறவழிச்சாலை திட்டம் என்பது பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் என்பது பட்டுக்கோட்டை பகுதியில் இதுவரை செயல்படுத்தப்படாமல் உள்ளதால் அங்கு பெருமளவு சாக்கடை நீர் என்பது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. புறவழிச்சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்படாததால் ஊருக்குள் போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்றால் புறவழிச்சாலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்கின்றனர் இப்பகுதியை சேர்ந்தவர்கள். பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு பகுதியில் தென்னை விவசாயம் என்பது அதிகமாக உள்ள பகுதி. இந்த பகுதியில் தென்னை வணிக வளாகத்தை மதிப்புக்கூட்டு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு அளவில் செயல்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதியில் உள்ள தென்னை விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. பட்டுக்கோட்டையில் செயல்படுத்தப்பட்ட தென்னை வணிக வளாகம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்தனியாக தென்னை வணிக வளாகங்கள் அமைத்து விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இவை அனைத்துமே தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் முக்கிய பிரச்சனையாக உள்ளன.